மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா. சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கார். எல்லா விதத்துலையும் ஹெல்ப் அப்படின்றது சனி தான் செய்ய போகிறார். ஆனால் சனி சகாய சனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்களேம்மா, ஏமா கவலைப்படுறீங்க? குருனோட பார்வை இருக்குது இல்லைங்களா? குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே இருக்கிறதுனால எல்லா ஹெல்ப்பும் சாலிடாக அவர் செய்வார். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பீங்க இல்லைங்களா? இது எடுக்கலாமா வேண்டாமா, இது எடுத்தால் இப்படி தப்பாக போயிடுமோ, குழந்தைங்க சார்ந்து, குடும்பம் சார்ந்து, உங்களோட தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்திரமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னா, குடும்பம் சார்ந்து என் குடும்பத்தில் பெருசாக என்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்தில் பண நடமாட்டம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்ட்டாக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைகள் உங்களோட வருமானம் குறித்தும், குடும்பத்தினோட சந்தோஷம் குறித்தும், குடும்பத்தினோட உறுப்பினர்கள் குறித்தும் இருக்குது அப்படின்னா, பல ஆசைகள் இருக்குது அப்படின்னா, அதில் சில ஆசைகள் சாலிடாக நிறைவேறுமா. கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இது வக்ரகதியே அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வையில் இருக்க சனி இதெல்லாமே செய்வார். சரி, குருனோட பார்வை அகன்றது, குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார். அப்போ சனி வக்ரகதி இருக்கார். அந்த ஒரு மாதம் என்ன ஆகும்? அந்த ஒரு மாதம் சனி பகவான் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றத செய்வார். ஆனால் என்ன அப்படின்னா, எப்போ இங்கே சனி பகவானை நம்ம கேட்குறோம், அப்பா இங்கே வா ஒரு சொம்பு தண்ணி போய் மொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னா, நிதானமாக ஸ்லோ மோஷனில் மொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் ஹெல்ப் பண்ணுவார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன ஹெல்ப் நீ கேட்குற கொடுப்பார். அப்போ என்னோட ஹெல்த்லேருந்து எனக்கு நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அந்த ஹெல்த்லேருந்து நல்ல முன்னேற்றம் வரும். ஆனால் ரொம்ப நிதானமாக முன்னேற்றம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, டே டு டே ரொம்ப ஸ்லோவாக முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆக சகாய சனி சகாயங்களை தான் செய்ய போகிறார், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அந்த சகாயங்களை குருனோட பார்வை இல்லாத போது வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி ரொம்ப நிதானமாக நிறைய ஹெல்ப்பை செய்வார். கவலைப்பட வேண்டாம். தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் சாலிடாக கிடைக்குங்க. தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்கும், ஃபிசிக்கலி, மென்டலி, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலி தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நிதானமாக கிடைக்கும். நம்ம அப்போ இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சுடுப்பா அப்படின்னு 10 வேலையை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 வேலையை தான் செய்வாங்க, மீதி 6 வேலையை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். குட்டி குட்டி டூருக்கு போகலான்னு ரொம்ப பிளான் பண்ணுவோங்க. நாங்கள் எங்கே ஒரு மாதமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தாங்க போகிறதுக்கான பிராப்தம் கிடச்சிச்சு. நாங்கள் ரொம்ப தூரம் ஒரு லாங் ட்ராவல் போகலான்னு நினச்சோம். ஆனால் ஒரு ஷார்ட் ட்ராவல் தான் கிடச்சிருக்கு. நாங்கள் 10 மலை முருகனை போய் ஆசைப்படலான்னு நினச்சோம். நாங்கள் இங்கே வல்லக்கோட்டை முருகனை தாங்க போய் பார்த்துட்டு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் கிடச்சிச்சு. நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகனை போய் பார்க்குறதுக்கு தாங்க வழியும் வாய்ப்பும் கிடச்சிச்சு. நாங்கள் பழனிமலை முருகனை போய் பார்க்குறதுக்கு தாங்க வழியும் வாய்ப்பும் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிளான் போடுறேன் அப்படின்னா, அந்த பிளான் கொஞ்சம் நிதானமாக நடக்கும், இல்லைனா அந்த பிளான் கொஞ்சம் சுருக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படி தாங்க இருக்கும்? சனி வக்ரகதியே அடைஞ்சாலும் சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தாங்க இருக்கான். கவலையே பட வேண்டாம். திருப்பி நான் சொல்கிறது அதுதான். 7 நாட்டு சனியில் ரொம்ப நொந்து போயிட்டதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போ நீங்கள் பயப்படுறீங்க. பயப்படணுன்ற அவசியம் இல்லை. சனி சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ நோ நீட் டு வரி. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா பலன்கள் குருனோட பார்வை இருக்கும்போது கடகடன் பலன்கள் வரும். குருனோட பார்வை இல்லாத போது நிதானமாக பலன்கள் வரும். ஆக மொத்த பலன்கள் வந்தே தீரும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுக்கு சனி பகவான் 2028 வரைக்குமே சகாய சனியாக தான் இருக்கார். 2028 சனி பயிற்சி வரைக்குமே ஒரு நல்லது தான் செய்ய போகிறார். ஸோ டோன்ட் வரி. வாழ்த்துக்கள்.